ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் கண்மணி அன்புடன். இந்த சீரியலில் ரொம்பவே சூப்பரான ஒரு சங்கமம் வந்து இப்போ தான் போய் முடிஞ்சது. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வெண்ணிலா அப்படின்ற கேரக்டர் வந்து சீரியலில் வராமையே இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நான் ரஞ்சிதாவாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அப்போ வந்து வெண்ணிலா என்ட்ரி இருக்காதா, சீரியலுக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நேத்தோட எபிசோடில் வெண்ணிலாவோட என்ட்ரி வந்து அன்புடன் கண்மணி அன்புடன் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வெண்ணிலா இஸ் பேக் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வச்சு தான் அந்த ப்ரமோ ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் சீரியலில் இவங்களோட கேரக்டர் வந்து அப்படியே நின்றுச்சே, ஏன் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி கண்மணி அன்பு அவங்களோட ட்ராக் தான் வந்து அதிகபட்சமாக காமிச்சிட்டே இருந்தாங்க. இவங்களோடது சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சு. இப்போது மறுபடியும் என்ட்ரி ஆயிருக்காங்க. மூவியில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்மணிக்கு இருக்குது. அதை வந்து ஏமாற்றிட்டு ஒரு பர்சன் வந்து லவ்ன்ற பேரில் இவர் கூடவே சுற்றிட்டு இருக்கா மாதிரி அவனை வந்து ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதர் லாங்குவேஜில் இவங்களோட என்ட்ரி வரும். அது மட்டும் கிடையாது, அன்போட வாழ்க்கையில் மறுபடியும் கண்மணி, அதாவது அன்பு கண்மணியோட வாழ்க்கையில் மறுபடியும் வெண்ணிலா வந்து நுழைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது ப்ராப்ளமாக வந்து நுழைவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.